ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வெளிவந்திருக்கு. சோ இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் அண்ட் ரெகக்னைஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். சோ இந்த எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோ இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு பிப்ரவரி 18ஆம் தேதியில இருந்து டேட்ஸ் ஆரம்பமாகுது. இதோட க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதியோட முடியுது. சோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை திருத்துறதுக்கு ஏப்ரல் 11ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓபன்ல இருக்கும். அண்ட் தென் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிற மாதிரி டென்டேட்டிவ் டேட்ஸ் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 4 மற்றும் ஜூலை 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. சோ பழைய சிலபஸ் தான் நமக்கு வந்து அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். பேப்பர் 1 வந்து 150 மார்க்ஸ்க்கு எழுத போறோம் 3 ஹவர்ஸ்ல. அதே மாதிரி பேப்பர் 2 வந்து 150 மார்க்ஸ்க்கு எழுத போறோம் 3 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? அண்ட் தென் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜிஓ படி ஜெனரல் கேட்டகரிக்கு 60% எடுக்கணும், அதாவது 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50%, அதாவது 75 மார்க்குகள் எடுக்கணும். அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 40% எடுக்கணும், அதாவது 60 மார்க் எடுக்கணும். சோ இந்த மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி உங்களுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்ய ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.